அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒகபாடுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல காங்க அரெஸ்ட் பண்ணி அவரோட கண்ட்ரோல் இந்த இடத்த சீஃப் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதனால தப்பிக்கிறதுக்காக காங்கோ ஹீரோயின் ஃப்ரெண்ட் மூலமா டேவுக்கு உதவி பண்றதுக்காக ஒகபாடுங்கிற ஒரு சீக்ரெட் கூட தெரிய வைக்க இப்ப சவுத் கொரியால இருந்து சீஃபோட ஆளுங்க உதவி பண்ற மாதிரி கொரியன் எம்பசிக்கு வராங்க. அப்பதான் டேவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் லேடி மூலமா இவங்க யாருமே தனக்கு உதவி பண்ண வரல, அந்த பைலட் ஓவதான் கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிய வர. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப சவுத் கொரியால வந்த சீஃபோட ஆளுங்க முதல் வழியா ஹீரோ இருக்க ரூமுக்கு தான் வராங்க. அங்கதான் பைலட் ஓவம் இருக்கு. நம்ம சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பிடுவோம். அதோட இனிமேல் இந்த பைலட் ஓவ பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடதுன்னு சொல்ல அப்ப ஹீரோவோ இந்த பைலட் ஓவோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு, என்னால இவன் தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல அப்ப நாங்களும் இதே ரூம்ல தங்கறதா சொல்லவும் அங்க டேவும் வராரு. இந்த ரூம் ரொம்பவே சின்னதா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பத்தாது, நான் வேற ரூம் தரதா சொல்லி அங்க இருக்கிற அந்த சீஃபோட ஆளுங்களை முதல்ல வேற ரூம் கூட்டிட்டு போக ஹீரோவுக்கு இவங்க பேசுறது இவங்க நடவடிக்கையில எல்லாம் சந்தேகம் வரவும் அதை பத்தி ஹீரோயின் சொல்றாரு. எனக்கு இவனுக்கு மேல சந்தேகமாவே இருக்கு, நான் போய் கொஞ்சம் பாத்துட்டு வரதா சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு தான் வர. இப்ப ரூமுக்குள்ள அந்த சீஃபோட ஆளுங்க ஹீரோவே அந்த பைலட்டையும் கொலை பண்றதுக்காக அவங்க காஸ்டியூமும் கன்னெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியில வந்த ஹீரோ கதவு தட்ட யாரா இருக்குன்னு சொல்லி கதவு திறக்க வர அப்ப ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்களுக்கு எதுவும் சாப்பாடு இல்ல குடிக்க தண்ணி எதுவும் வேணுமான்னு கேட்க எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அங்க கதவை சாத்திடுவாங்க. அப்படி சாத்துற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஹீரோயின் நோட் பண்ணிக்க ஹீரோ கிட்ட வந்து எனக்கு இவங்களை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, நம்ம நாளை காலையில தான் கிளம்புறதா சொன்னாங்க, ஆனா இப்பவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களோட கையிலும் இப்ப கன் இருக்கிறதா சொல்ல அதுக்கு ஹீரோ நான் சொல்றது தெளிவா கேளு, அந்த பைலட் ஓவோட உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அவனை முதல்ல டே இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போ, இவங்க உண்மையிலேயே நமக்கு உதவி பண்ண வந்தவங்களா இல்ல ஆபத்தானவங்களா நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரதா சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புவோம். ஹீரோ மறுபடியும் வந்து கதவு தட்டுறாரு. நான் சா வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோட பேரை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே கதவு நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ செத்துருப்பான்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா அங்க ஹீரோ இல்ல, பக்கத்துல தான் ஒளிஞ்சிருக்க. இவனுக்கு யாருமே உதவி பண்ண வந்த ஆளுங்க இல்ல உயிரிழக்க வந்தவங்க தான் தெரிஞ்சு அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அந்த பைலட் ஓவோட ரூமுக்கு தான் ஹீரோயின் வரவும் அப்பதான் அவங்களுக்கு அந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளியோட செக்ரட்டரி கால் வருது. நான் சொல்ற விஷயத்த முதல்ல தெளிவா கேளுங்க, இல்லனா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. உங்க மொபைலுக்கு ஒரு டைமர் அனுப்பியிருக்கேன், அந்த டைமர் முடிறதுக்குள்ள கொரியன் எம்பசில இருக்க சேஃப் ஜோனுக்கு வந்துருங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா என்னால இப்ப சொல்ல முடியாது, நீங்க வரலாம் செத்து போயிடுவீங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு தரப்பா அவன் மட்டும் ஹீரோட கையில ஒரு கன்னோட மாட்டவும் அவன் தலையில கன்னை வச்சு யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா அவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த லீடர் இது என்னோட உத்தரவு, இவன மாதிரி ஆளுங்களால யாரையும் கொலை பண்ண முடியாது, ஷூட் பண்ணுங்கன்னு சொல்ல அதுல ஒருத்தன் ஹீரோவை ஷூட் பண்ண வரும்போது அவனை யாரும் ஷூட் பண்ணிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோவால உங்களை ஷூட் பண்ண முடியாது சரி, ஆனா நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கொலிகும் டேவும் சிசிடிவி மூலமா பார்த்துட்டு தான் இருக்க. இது எல்லாத்தையுமே கொலிகும் டேவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த கொலிக்கும் இவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, நம்ம உதவி பண்ண வேணாமான்னு கேட்டா அவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் நம்ம அரசாங்கம் நமக்கு கொடுத்த உத்தரவு, அப்படி அவங்களுக்கு உதவி பண்ணா நம்மளும் தேச துரோகி ஆயிடுவோம்னு சொல்ல அப்ப ஹீரோயின் அங்க இருக்க ஆளுங்கள்ட்ட எதுக்காக எங்களை கொலை பண்ண ட்ரை பண்றீங்கன்னு கேட்டா அந்த லீடரும் எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, அரசாங்கம் என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறதா எங்க கடமை, அதுதான் நாங்க பண்றதா சொல்ல ஹீரோயினும் சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. நாங்க ஒன்னும் துரோகிங்க இல்ல, நம்ம நாட்டை சேர்ந்து 200க்கும் மேல ஆளுங்க இறந்து போயிருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் உண்மையை வெளியில கொண்டு வரதான் நாங்க முயற்சி பண்றோம், நான் சொல்றதை கேட்டு தயவு செஞ்சு கண்ணை இறக்குங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற யாருமே கண்ணை இறக்குற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் டேவும் கொலிக்கும் அவங்க உதவி பண்ண கூடாது, அப்படி உதவி பண்ணா தேச துரோகின்னு சொல்லி இவங்களுக்கு முத்திரை கொடுத்துருவாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு மனசாட்சி கேட்கல, அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகனே தோண டே ஒரு பிளான் பண்ணி அங்க இருக்கிற கரண்ட கட் பண்ணவும் அந்த லீடர் சொல்ல எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் அந்த லீடர் தலையிட்டு அங்க இருக்க வேற ஒரு வழியா போகவும் இப்ப முதல்ல கீழே விழுந்த அந்த லீடர் தான் தூக்கி விட என்ன விடுங்க முதல்ல அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்லவும் ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிர தான் டே வரவும் அவங்கள பார்த்த மாதிரி கண்ணு நீட்ட எங்க இவங்கள தான் ஷூட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா பின்னாடி வர சீஃபோட ஆளுங்களை ஷூட் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு டே கோலி ஹீரோ ஹீரோயின் அந்த பைலட் போ எல்லாருமே சேஃப் ஜோனுக்கு வந்து அந்த கதவை சாத்துறாங்க. அதோட அங்க இருக்கிற பொருள்லாம் வச்சு அந்த கதவை நல்லா அடைக்க மறுபடியும் டைனமிக் கம்பெனி முதலாளி செக்ரட்டரி இருந்து கால் வருது. அவங்களும் உங்க போன்ல டைமர் முடிகிற வரைக்கும் அங்கேயே பத்திரமா இருங்கன்னு சொல்ல இப்ப அந்த சேஃப் ஜோன் ரூமுக்கு வெளியில கதவு மூடி இருக்கவும் அதை திறக்கிறதுக்காக அதுல பாம்பை செட் பண்றாங்க. அந்த சிசிடிவி மூலமா டே பார்த்துட்டு இருக்க அந்த சிசிடிவி அந்த லீடர் ஷூட் பண்ணிடுவாரு. அந்த பாம்பு அடிச்சு கதவு உடையவும் அந்த மொத்த சீஃபோட ஆளுங்களை உள்ள வராங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த டைமரை பத்தியா அந்த செக்ரட்டரி தான் கால் பண்ணி சொன்னதை பத்தியும் சொல்ல அந்த டைமரை பாக்குறாரு. அவர் கையில தான் மொபைல் இருக்கவும் அந்த சீஃபோட ஆளுங்களுக்கு முன்னாடி வந்து என் பேச்ச ஒழுங்கா கேட்டு இங்க இருந்து போயிடுங்க, இந்த இடத்த சுத்தி பாம்பு வச்சிருக்கேன், இந்த டைமர் முடியும் போது கண்டிப்பா வெடிக்கும்னு சொல்ல டேய் செத்தா நாங்க மட்டும் இல்ல நீங்களும் சேர்ந்துதான் சாகணும்னு சொல்ல ஹீரோ ஏதோ ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. அப்பதான் டைமர் முடிஞ்சு 0 வரவும் திடீர்னு பாம்பு அடிக்கிற சவுண்ட் கேட்க அந்த சீஃபோட ஆளுங்க எங்க நிக்கிறாங்களோ அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பாம்பு வெடிச்சு எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல சீக்கிரட்டான ஒரு வழி இருக்கும். ஹீரோவும் அவர் கூட இருக்க மத்த ஆளுங்க அங்க வர அந்த அண்டர் கிரவுண்ட் கீழே விழுந்ததுல அந்த சோல்ஜர்ஸ் யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க, காயம் தான் பட்டிருக்கும். அதனால டே அவரோட கன் எடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே கொன்னுருவாரு. அப்ப லைன்ல இருக்க செக்ரட்டரி ஹீரோ கிட்ட நான் சொல்ற வழியில வாங்கணும், ஒரு பாதாள சுரங்க வழியா வர சொல்லவும் அந்த வழியா முதல்ல போறான். பின்னாடி ஹீரோவும் போக ஹீரோயின் அவங்களையும் கூட வர சொல்றாங்க. ஆனா டே என்னால வர முடியாது, ஏன்னா உங்களை கொல்றதுக்கான ஆர்டர் இவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் வந்திருக்கு. ஒருவேளை இப்ப நான் உன் கூட வந்தா நானும் ஒரு தேச துரோகி, உங்களை கொல்றதுக்கான ஆர்டர் கொடுத்தது என்ஐஏஎஸ் தலைவர் தான், அங்க யாரையுமே நம்மால நம்ப முடியாது, உன்னோட வேலை எப்படியாவது இந்த பைலட்டை சவுத் கொரியா கொண்டு வரது, நான் சொல்ற சில
சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோ. கோட் நேம் ஒகபாண்ட். முக்கியமா இந்த நம்பரை சீக்கிரமா மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் லேடியோட நம்பரையும் கொடுத்து ஹீரோயினை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கொலிக்ட முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணு. இவங்க இங்க வந்ததோ நம்ம சண்டை போட்டதோ இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது. இவங்க இங்க ஹீரோவை கொலை பண்ண வந்தாங்க. அங்க நடந்த சண்டையில இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. நடந்த சண்டையில நம்ம 2 பேரும் மட்டும் தான் தப்பிச்சோம். இந்த கதையை ஞாபகத்துல வச்சுக்கன்னு சொல்ல இப்ப அந்த பாதாள சுரங்கத்து வழியா ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே தப்பிச்சு ஒரு இடத்துக்கு தான் வரவும் அங்க செக்ரட்டரி அவங்களுக்காக காத்துட்டு இருக்க. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் NIS ஆபீஸ்ல இருந்து NIS தலைவரும் சீஃபும் கால் பண்ணி எம்பசில என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க நீங்க அனுப்பின ஆளுங்க ஹீரோவி அந்த ஓவியம் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப பெரிய சண்டை நடந்துச்சு. ஹீரோ அவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டான். அதோட முக்கியமா ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அங்க நடந்த சண்டையில தப்பிச்சது நாங்க மட்டும் தான் சொல்ல சீஃபுக்கு சந்தேகம் வந்து அது எப்படி நீங்க 2 பேரும் மட்டும் உயிரோட இருக்கீங்கன்னு கேட்டா அது எங்க நல்ல நேரம்ட்டே சொல்ல சீஃபுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு புரியுது. அவங்க ஆளுங்க கிட்ட ஹீரோவும் ஹீரோனும் தப்பிச்சா கண்டிப்பா சவுத் கொரியா வரதான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால இந்த உலகத்துல இருக்க பல ஏர்போர்ட்டை வாட்ச் பண்ணுங்க. அவங்க முகம் இந்த உலகத்துல எந்த ஏர்போர்ட்ல தெரிஞ்சாலும் சரி எந்த கேமரால தெரிஞ்சாலும் சரி அதை எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காங்க தான் பார்க்க வர அந்த ஹீரோவும் ஓவும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க அது உனக்கு கண்டிப்பா தெரியும். டே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அது என்னன்னு சொல்லி காங்க மிரட்டவும் காங்கும் உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ல அதுல கடுப்பானவர் கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனா காங் பயப்படல. இப்ப இந்த சீஃப் நினைச்சா ஷூட் பண்ணலாம். அப்படி ஷூட் பண்ணா இவரே ஒரு பிரச்சனையில மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஷூட் பண்ணாம அவரோட ஆளுங்க கிட்ட இன்னைக்கு அந்த காங்குக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அதுல விஷத்தை வச்சு கொடுத்து அவனை கொன்னுடுன்னு சொல்ல இவங்க எல்லாருக்குமே ஹோட்டல்ல தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்க. காங்குக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வருது. அதுல சீஃபோட ஆளு விஷத்தை கலந்து கொடுக்க வர ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இந்த சாப்பாடை நானே கொடுக்கறதா சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து காங்கிட்ட கொடுக்க அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்து மயக்கம் வந்துடும். அது எல்லாத்தையுமே சீஃப் சிசிடிவி கேமரா மூலமா பாத்துட்டு இருக்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூட்டிட்டு வர கூடவே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஆனா காங்க காப்பாற்ற முடியாம அதே இடத்துல இறந்து போகவும் அந்த ஃப்ரெண்ட் அதை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்க இப்ப ஜெசிகாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு மொராக்கால ஒரு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருப்பாங்களா அந்த இன்ஸ்பெக்டரை கான்டாக்ட் பண்ணி எக்காரணத்தை கொண்டு ஹீரோவா அவங்க கூட இருக்க ஆளுங்களும் மொராக்காவை தாண்டி போக கூடாது பார்டர்ல செக்கிங் அதிகப்படுத்துன்னு சொல்ல இப்ப அந்த செக்ரட்டரியை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேரையும் பார்டர்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர முயற்சி பண்ண அங்க போலீஸ் நிக்கிறாங்க. நீங்க யாரு எங்க போறீங்கன்னு விசாரிக்கவும் செக்ரட்டரி அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை மட்டும் தான் காட்டுவாங்க. காட்டின உடனே அங்க இருந்து கிளம்ப செலவும் இன்னொரு பக்கம் அந்த மொராக்கால இருக்க லோக்கல் போலீஸ் தான் காட்டுறாங்க. அவர் ஆர்மி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. இன்னும் தெளிவா சொல்லணும் ஜெசிகா என்னமோ போலீஸ் தான் கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா டைனமிக் கம்பெனி முதலாளி ஆர்மி ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணவும் அது மூலமா அந்த போலீஸை பிடிச்சு ஷூட் பண்ணி கொன்னுருவாங்க. அதனால இதுக்கப்புறம் இங்க என்னதான் நடக்குதுங்கிற தகவல் ஜெசிகாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்ப ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேருமே ஒரு பத்திரமான இடத்துல இருக்கவும் அப்ப ஹீரோவுக்கு டைனமிக் கம்பெனியோட முதலாளி கால் பண்ண ஹீரோவும் இங்க என்னதான் நடக்குது எதுக்காக கவர்மெண்ட் எங்களை கொலை பண்ண பாக்குதுன்னு கேட்டா அந்த முதலாளியும் கொரியால நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த பைலட்டோட மனைவி சாங்மி அப்புறம் மாதிரி தனக்கு எதிராக சாட்சி சொன்னதாகவும் அதனால மீடியா கவர்மெண்ட் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு இங்க யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் எது நடந்தாலும் சரி இந்த ஓவ பத்திரமா சவுத் கொரியா கொண்டு வருவேன் அவனை கோர்ட்ல எல்லாருக்கும் நிப்பாட்டி உண்மையை வெளியில கொண்டு வருவேன்னு சொல்ல அதுக்கு டைனமிக் கம்பெனி முதலாளி உதவி பண்றதா ஒத்துக்க இப்ப ஜெசிகாவோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்கதான் சீஃபும் இவனும் இருக்க மொராக்கால நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அவங்களை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்க அப்பதான் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் பரபரப்பா அங்க வர ஒரு முக்கியமான விஷயம் இப்ராஹிம் இறந்துட்டான்னு சொல்றாரு. அதாவது அந்த லோக்கல் போலீஸ் மொராக்கால ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு அவர் தான் இறந்துட்டாரணும். அவர் யாரோ கொலை பண்ணதா சொல்ல யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஜெசிகா இந்த அளவு யாருக்கு அது பலம் இருக்கணும் அது கண்டிப்பா அந்த டைனமிக் கம்பெனியோட முதலாளி தான். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு எந்த அளவு கான்டாக்ட் பவர் இருக்கும் அதை விடவும் அதிகமா அவருக்கு பவரும் கான்டாக்ட் இருக்கு. அதை வச்சுதான் அந்த மொராக்கோ போலீஸை கொண்டு இருப்பாரு. சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்னு சொல்ல இப்ப மொராக்கோல இருந்து டேவும் கொலிகும் சவுத் கொரியன் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க உடனே NIS ஆபீசர் வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணி ஷாடோ அதாவது யூன் கிட்ட கூட்டிட்டு வரவும் அவரும் ஒரு வேலையை கொடுக்கறாரு. நான் சொல்றதை கேட்டு அத மாதிரி நடந்துக்கணும் இல்லனா உனக்கு தான் பிரச்சனை. நான் உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பேன் அதை மீடியாவுக்கு முன்னாடி நீ ஒப்பிக்கணும்னு சொல்ல டேவ் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப சீஃபும் வந்து இவனை நம்மால நம்ப முடியாதுன்னு சொல்லவும் அதுக்கு யூனும் இவனை நம்மால நம்ப முடியாது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒருவேளை இப்ப அவன் நமக்கு உதவி பண்ணலாம் அதால அவனுக்கு தான் பிரச்சனை. அவனும் தேச துரோகியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பான். அதனால கண்டிப்பா இந்த தடவை நமக்கு உதவி பண்ணுவான். அப்படி இருந்தாலும் அவன் மேல எப்பவுமே உன் கவனம் இருக்கட்டும் அவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு சொல்ல இப்போ ஒரு ஷிப்பை தான் காட்டுறாங்க. டைனமிக் கம்பெனியோட முதலாளி அவரோட பவரை பயன்படுத்தி கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொண்டு வர ஒரு ஷிப்ல தான் ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேருமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு துணை அந்த செக்ரட்டரி வர இப்ப அந்த ஓவா தான் காட்டுறாங்க. இவன் போதை பொருள் பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோவும் வாயை அடைச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அங்க வரவும் எதுக்காக இவன் வாயை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த டேப்பை எடுத்து பார்த்தா அவன் ஹீரோயின் டீல் பேசுறான். நான் சொல்றதை கேட்டு எனக்கு உதவி பண்ணு நீ எவ்வளவு பணம் கேட்கறிய தரேன் இங்க இருந்து என்ன தப்பிக்க மட்டும் வையின்னு சொல்ல அப்ப அங்க ஹீரோவும் அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் பலமா அடிக்க அவன் வாங்கின அடியில மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்ப 2 பேரும் அவங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க. அப்ப ஹீரோவும் இது என்னோட பிரச்சனை இறந்து போனது என்னோட அண்ணன் பையன் அவனுக்காக நான் சண்டை போட்டா சரி நீ எதுக்காக சண்டை போடணும் இது வரைக்கும் நான் எதிரிங்களோட சண்டை போட்டேன் ஆனா இப்ப நம்ம அரசாங்கமே நமக்கு எதிராக இருக்கு அவங்களோட சண்டை போட வேண்டியது இருக்கு இதுல நீ மாட்டிக்க கூடாதுனா இந்த பிரச்சனையில இருந்து நீ தள்ளி ஏறுன்னு சொல்ல அது ஹீரோயினும் என்ன இந்த கேஸ்ல இருந்து விலக சொல்றியா நான் ஒரு அரசாங்க அதிகாரி மக்களுக்கு உதவி பண்றதா என்னோட வேலை இறந்து போன அண்ணன் பையனுக்கும் அவன் கூட இருந்த மத்த ஆளுங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல 2 பேருமே
ஹைஃபை போட்டுக்க நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.